டிடிஎஃப் வாசன் என்னங்க தப்பு பண்ணாரு? அவருடைய வளர்ச்சி பிடிக்காம தான் இப்படிலாம் பண்றாங்க. பாவங்க அந்த சின்ன பையன். இன்னைக்கு இந்த மாதிரி பேசக்கூடிய நிறைய பேரை பார்க்க முடியுது. சோஷியல் மீடியாலையும் டிடிஎஃப் வாசனுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் நிறைய கருத்துக்கள் வருது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் பேசுறாங்க. டிடிஎஃப்க்கு மட்டும் ஒரு ரூலு, இர்ஃபானுக்கு வேற ரூலா? அவர் மேலே ஏங்க ஆக்ஷன் எடுக்கல? அப்போ அவர் பண்ணது தப்பு இல்லையா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. இதில் டிடிஎஃபா இல்லை இர்ஃபானா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்டு, அதில் பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்சஸாக வரக்கூடியவங்க, அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்னால சொசைட்டியில் எந்த மாதிரி தாக்கம் ஏற்படுது, இதை எப்படி சரி பண்ணணும், சொசைட்டிக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இந்த மாதிரி மிகப்பெரிய ஃபாலோயர்ஸை வச்சுருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் இவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். டிடிஎஃப் வாசனை பொறுத்த வரைக்கும் சில மாதங்களுக்கு முன்னாடி பைக் வீலிங் பண்ணார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அதில் கீழே விழுந்து அவருக்கே மிகப்பெரிய காயமெல்லாம் ஏற்பட்டு கையில் கட்டு போட்டு அவர் வெளியில் வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அதன் பிறகு அவருடைய லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் செய்யப்பட்டது. இப்படி ஒவ்வொரு தருணத்துலையுமே டிடிஎஃப் வாசன் குறித்த செய்தி அப்படின்னாலே அது போக்குவரத்து விதிமீறல் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. டிடிஎஃப் வாசன் இன்னைக்கு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல மீடியா இருக்காங்க. மீடியாவை பார்த்ததும் டிடிஎஃப் என்ன சொல்கிறாருன்னா, என்னை பார்த்து தான் மக்கள் எல்லாம் கெட்டு போகிறாங்களா, தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. டிடிஎஃப் வாசன் இதை பேசினாரா இல்லை யாராவது பேச சொன்னாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இது எப்படி இன்னைக்கு ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது அப்படின்னா, டிடிஎஃப் கேட்குற கேள்வி நியாயமானது தானே. ஒரு 23 வயசு பையன் வளரக்கூடாதா? அவர் என்ன ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டு போனார், அது என்ன கைது செய்ய வேண்டிய குற்றமா? அதுக்கு ஒரு ஃபைன் போட்டு விட்டுருக்கலாமே, எதுக்கு தேடி தேடி அவர் அரெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அந்த கேள்வியோடு சேர்த்து தான் இர்ஃபான் சமீபத்தில் யூடியூபர் இர்ஃபான் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு புகார் வந்தது. அவருடைய சேனலில் அவருடைய மனைவியின் கர்ப்பம் குறித்தும் அந்த குழந்தை எந்த குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற அந்த குழந்தையினுடைய பாலினத்தை அவர் வெளியில் சொன்னது சட்டப்படி தப்பு. அவர் இங்கே இந்தியாவில் அதை பண்ணலை, வெளிநாட்டில் துபாயில் குழந்தை எந்த ஜெண்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை இங்கே ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி அதை ஒரு வீடியோவாக போட்டிருக்காரு. பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்தின்படி அது தண்டனைக்குரிய குற்றம். அந்த குற்றத்தை இர்ஃபான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற புகார்கள் தமிழ்நாடு அரசின் மருத்துவத்துறைக்கு போகும்போது அவங்க அதுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இர்ஃபானுக்கு என்னங்க இப்படி பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லி விளக்கம் கொடுக்க சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அதுக்கு இர்ஃபான் தரப்புலேருந்து அவர் பதிலும் சொல்லியிருக்காரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இந்த வீடியோவை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், நான் மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டுடுறேன் அப்படின்லாம் அவர் சொன்னதுக்கப்புறம் அந்த கேஸ் அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. இதுவரையும் அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் எம்எல்ஏவுமான ஜவாஹிருல்லாவும் கூட ஒரு பதிவு போட்டிருந்தார். என்ன சொல்கிறாருன்னா, இர்ஃபானுக்கு மட்டும் கருணெல்லாம் காட்டக்கூடாது, சட்ட நடவடிக்கை என்னவோ அதை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதுக்கெல்லாம் அடிப்படையாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, டிடிஎஃப் வாசன் கார் ஓட்டும் போது மொபைல் ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசினது தப்பா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கிற சிட்டிலையும் சரி இல்லை சிட்டிக்கு வெளியில் எந்த இடத்துல கார் டிரைவ் பண்ணுறவங்களா இருந்தாலும் பெரும்பாலும் நம்ம டிராஃபிக்கில் நின்று பார்த்தாலே நிறைய பேரை பார்க்க முடியும். அவங்களுடைய ஃபோனை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி காரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர்ஸில் பேசிட்டு போவாங்க. இன்னொரு ஏதாவது ஒரு ஃபோன் காலாக இருக்கலாம், இல்லை வீடியோ காலில் பேசிட்டு போவாங்க, இந்த மாதிரி இருக்கும். அப்போது டிடிஎஃப் வாசன் பண்ணதும் அந்த மாதிரி ஒன்று தானே. அதுக்கு ஏன் டிடிஎஃப் வாசனை பிடிச்சி அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டால், யாரோ ஒரு எக்ஸோ ஒய்யோ ஜெட்டோ காரில் ஃபோன் பேசிட்டு போகிறார் அப்படின்னா அவரை போலீஸ் பிடிச்சி ஃபைன் போடுவாங்க. இல்லைனா ஆட்டோமேட்டிக் கேமரா இருக்குது, அதன் மூலமாகவும் நிறைய இடங்களில் ஃபைன் போடுறது இதெல்லாம் நடக்குது. டிடிஎஃப்க்கு மேலே மட்டும் ஏன் இந்த மாதிரி நடவடிக்கை அப்படின்னா, இது காலங்காலமாக இருக்கிற விஷயம் தான். பொதுவாகவே நம்ம சாதாரண மனிதர்கள் ஏதாவது ஒன்று பண்ணும்போது அது அவங்கள மட்டும்தான் பாதிக்கும். இல்லை சம்மந்தப்பட்ட அந்த இடத்துல ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு போய் வண்டியில் இடிச்சிடுறாரு அப்படின்னா இன்னொருத்தர் பாதிக்கப்படுவார். இப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி நடிகர்கள் அந்த மாதிரி இருந்திருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் இருந்திருக்காங்க. இப்போ அந்த கேட்டகரியில் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ பாப்புலராக இருக்கக்கூடிய நபர்கள் வந்திருக்காங்க. அந்த நபர்களை பல லட்சம் இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறது தான் இங்கே பெரிய பிரச்சனையே. இப்போ டிடிஎஃப் இப்படி பண்ணுறாருன்னு ஒரு வீடியோ வெளியில் வருது அப்படின்னா, போலீஸ் இதை எதையுமே கண்டுக்காமல் சாதாரணமாக விட்டுறாங்கன்னு வைங்களேன், சொசைட்டியில் இது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? நாளைக்கு எல்லாருமே இதை பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லை நாளைக்கு ஒரு சாதாரண ஒரு நபர் மீது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாருன்னு ஒரு கேஸ் போடுறாங்க, இல்லை ஃபைன் போடுறாங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு ஒரு ரூலு, டிடிஎஃப்க்கு ஒரு ரூலா? அவர் ஃபோன் பேசுகிற மாதிரி வண்டியை ஓட்டிட்டு போகிறார், அவரையும் அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கிற கேள்வியை எளிதாக வைப்பாங்க. இப்போ இர்ஃபான் விஷயத்தில் அதான் நடக்குது. இப்போ இதில் அரசியல் ரீதியாகவும் எல்லாத்துக்குமே ஒரு சாயம் பூசப்படும். இல்லை அரசியல் காரணங்களுக்காக தான் இது நடக்குதான்ற கேள்வியும் முன்வைக்கப்படும். இந்த 2 பேரையுமே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துப்போமே. டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் ஜாமீனில் வெளியில் வராரு. அதற்கு பாஜகவை சேர்ந்த நிர்வாகி ஒருத்தர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் கிடைச்சதுக்கு ஒரு குறிப்பிட்ட லீகல் டீமுக்கு நன்றி சொல்லி ஒரு பதிவு போடுறாரு. அப்போது டிடிஎஃப் வாசனுக்கு பின்னாடி இந்த கட்சி இருக்கா, இல்லை டிடிஎஃப் வாசன் இந்த கட்சியில் சேர போகிறாரா அப்படிங்கிற கேள்வியில் சோஷியல் மீடியாவில் முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி இர்ஃபான்
இர்ஃபானோட பிரச்சனை இந்த சமீபத்தில் வந்த ஜெண்டர் ரிவீல் பண்ணதுக்கான பிரச்சனையில் அவர் விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னார்னு சொன்னதும், அவர் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னதும் அவருடைய பழைய வீடியோஸ்லாம் எடுத்து போடுறாங்க. அவர் வந்து அமைச்சர் உதயநிதியோட இன்டர்வியூ பண்ணியிருக்காரு, கனிமொழி கருணாநிதியோட இன்டர்வியூ பண்ணியிருக்காரு, ஆளுநர் RN ரவியை நேரில் சந்திச்சிருக்காரு, அவரோட சேர்ந்து வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு அவருடைய அந்த பொலிட்டிக்கலாக இன்ஃப்ளூயன்ஸாக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த வீடியோவை எடுத்து கனெக்ட் பண்ணுறாங்க. அவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு காரணம் அவர் இந்த அளவுக்கு செல்வாக்கான ஒரு நபர் என்பதனால அரசாங்கம் அவரை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுது. இதுவே ஒரு சாமானிய மனிதன் இதே மாதிரி ஒருத்தர் ஒரு ஸ்கேன் சென்டரில் போயிட்டு ஒரு குழந்தையினுடைய ஜெண்டரை தெரிஞ்சு அதை வெளியில் சொல்கிறாரு, அட்லீஸ்ட் போய் கேட்டு தெரிஞ்சாலே அது குற்றம் தான். கேட்குறாங்கன்னா குற்றம், சொன்னாங்கன்னா அந்த மருத்துவருடைய பதிவுலாம் ரத்து செய்யப்படும். இப்படி பல சட்ட நுணுக்கங்கள்லாம் அதில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இர்ஃபான் மன்னிப்பு கேட்டால் மட்டும் அவரை விட்டுருவோம் அப்படின்னா சட்டம் எல்லாருக்கும் சமம் தானே அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த 2 விஷயமுமே வந்து ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்புக்கான கான்சிக்வன்சஸை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னணியில் மற்ற விஷயங்கள் எங்கேயோ எப்பயோ நடந்ததெல்லாம் எடுத்து கனெக்ட் பண்ணி இது அரசியல் ரீதியாக பண்ணப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் தான் ஏதோ ஒரு வகையில் இந்த இன்ஸ்டாகிராமில் பாப்புலராக இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் பின்னாடி பல லட்சம் பேர் ஃபாலோவர்ஸாக இருக்கும்போது அந்த நபர் குறித்து ஒருத்தர் ஆதரவாக பேசினாலோ அல்லது எதிர்ப்பாக பேசினாலோ நிச்சயமாக அது ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸாக தெரிகிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி தலைமுறையில் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித் மாதிரி சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய கூட்டம் இருந்தது. அந்த நடிகரை குறிப்பிட்ட ஒரு நடிகரை ஒருத்தர் தப்பாக பேசிட்டாரு, இல்லை அவரை கலாய்ச்சிட்டாரு, கிண்டல் பண்ணிட்டாரு அப்படின்னா உடனே அந்த நபரை வந்து சோஷியல் மீடியாவில் வச்சு செய்கிறது, இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இருக்குது. இப்போ அது என்னவாயிடுச்சு அப்படின்னா சினிமாவிலேருந்து அது அடுத்த லெவலுக்கு வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸுக்கும் அதே மாதிரியான ஒரு ஃபேன் ஃபாலோவிங் உருவாகுது. அந்த ஃபேன் ஃபாலோவிங்கை எல்லா அரசியல் கட்சிகளுமே தாங்கள் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா குறிப்பிட்ட ஒருத்தர் ஆதரிக்கிறார் அப்படின்னா அவருடைய லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸில் சில பேர் அந்த கட்சியை ஆதரிக்கலாம், அந்த கட்சி தான் நல்ல கட்சின்னு நினைக்கலாம். எந்த அரசியல்வாதி ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆதரிக்கிறாரோ அவரை வந்து நல்லவர் நினைக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கலான இம்பேக்ட் இதில் இருக்கிறதுனால எல்லா கட்சிகளும் இதை பயன்படுத்த நினைக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் அப்படி தான் இருக்கும். அவங்க தேர்தல் அரசியல்னு வரும்போது ஒவ்வொருத்தரும் எப்படி தன்னுடைய ஆதரவாளராக மாற்றுறது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. இப்போ இந்த 2 பேர் மட்டும் இல்லை, சமீபத்தில் இன்னொரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியும் சர்ச்சையில் மாட்டினார். அவரை வந்து யாருன்னே தெரியாது. சொல்லப்போனால் இன்ஸ்டாவில் அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு ஆதர்ச நாயகனாக இருக்கார். ஆனால் பொது சமூகத்தில் யார் இந்த கேரக்டர் அப்படின்னே தெரியாமல் அவர் ஒரு காலேஜுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. அவரை பார்த்ததும் வந்து அந்த காலேஜில் இருக்கக்கூடிய மாணவிகள் எல்லாருமே அந்தளவுக்கு ஒரு சந்தோஷத்தோடு அவருக்கு பயங்கரமான வரவேற்பு கொடுக்குறாங்க. அவர் மேலே அவங்க வந்து அவ்வளோ பாசமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இது எப்படி நடக்குது, இப்படி ஒரு உலகம் தனியாக இருக்கா அப்படின்னே நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி பற்றி வேற ஒரு விஷயம், தப்பான ஒரு விஷயம் வருது. அப்போ வந்து அவரை விமர்சிக்கிறதுக்கும் அவரை பற்றி திட்டுறதுக்கும் அவர் மேலே நெகட்டிவான பதிவு போடுறதுக்கும் அதுக்கு தனியாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவர் பாப்புலராக இருக்கிறதோ இல்லை அவருக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வர்றதோ இங்கே யாருக்கும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அவருடைய ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது சம்மந்தமாக ஒருத்தர் புகார் கொடுக்காத வரைக்கும் அதை யாரும் பேச போகிறது இல்லை. ஆனால் ஒரு பொறுப்பான இடத்துல இருக்க வேண்டிய காலேஜ், ஒரு கல்லூரி நிர்வாகம் யாரை வந்து கல்லூரிகளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு யாரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடணும் அப்படிங்கிறதுல அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எந்த அடிப்படையில் இவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க அப்படிங்கிற கேள்வியும் வருது. அவங்களுடைய உழைப்புக்கு அந்த ஃபாலோவர்ஸ் வர்றது இல்லை அவங்களுக்கான மரியாதை இதை யாரும் கொஸ்டின் பண்ணலை. ஆனால் இதுக்கு முன்னாடி காலேஜஸில் யாரெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க? ஒரு ஸ்டூடெண்ட்டோட பெட்டரான ஃப்யூச்சர் இருக்கணும் அப்படின்னா ஒரு கெரியரில் ஒரு ப்ரொஃபஷனில் சாதித்தவங்க, ஒரு IAS அதிகாரி, IPS அதிகாரி, இல்லைனா ஒரு இன்ஜினியர், டாக்டர், இப்படி யாராவது ஒருத்தரை கூப்பிடுவாங்க. அவங்க வந்து மாணவர்கள் முன்னாடி ஒரு மோட்டிவேஷனல் டாக் கொடுப்பாங்க. இதுதான் நடைமுறையாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த கல்லூரி நிர்வாகங்களும் என்ன ஆயிட்டாங்கன்னா இப்போ 10th 12th படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவன் அடுத்த வருஷம் என்னுடைய காலேஜுக்கு வந்து சேரணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலேஜ் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும், இந்த காலேஜை பற்றி ஒரு நல்ல எண்ணம் வரணும். அப்போ யாரெல்லாம் இன்ஸ்டாவில் பாப்புலராக இருக்காங்களோ கூப்பிடு. அவங்க எதனால் பாப்புலர் ஆனாங்க, அவங்க வர்றதுனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கிடைக்க போகுது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அடுத்த வருஷம் நடக்க போகிற அட்மிஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட காலேஜை ப்ரிஃபர் பண்ணணும். அதுக்கு நான் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸை கூப்பிட்டா தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இப்படி ஒரு காலேஜ் இருக்கிறது தெரியும், இந்த காலேஜை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க பண்ணக்கூடிய தப்பு. இப்போ இந்த மாதிரியான தவறுகள் தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த காலேஜுக்கும் இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அந்த காலேஜில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, அந்த காலேஜோட நேம் என்ன ஆகும், இப்படியான கேள்விகள் முன் வருது. இப்போ இது மொத்தமாக சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ், யூடியூபர்ஸ் எல்லாமே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி காயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் இதே யூடியூப்பில் பல நல்ல விஷயங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு யூடியூபர்ஸ் எடுக்கக்கூடிய வீடியோனால பலருடைய வாழ்க்கை மாறி இருக்குது.
ஒரு கல்வி உதவித்தொகை வேணும்னா அது மூலமாக போய் சேருது, இல்லை ஒரு மருத்துவ உதவித்தொகை கிடைக்குது. இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போது ஒரு சிலர் பாப்புலராக இருக்கிறவங்க அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய கான்ட்ரவர்சிஸ் என்ன ஆகுதுன்னா, சோஷியல் மீடியானாலே இப்படி தான் அப்படிங்கிற ஒரு பொதுவான பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. இப்போ இங்கே தான் அந்த சிக்கல் வருது. சமீபத்தில் இன்னொரு யூடியூப் சேனலில் ஆபாசமான முறையில் ஒரு இளம் பெண்ணிடம் கேள்வி கேட்டு அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அதை வீடியோவாக அப்லோட் பண்ணதுனால அவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனை பெருசானதுக்கப்புறம் அந்த யூடியூப் சேனல் ஓனர், அந்த பேட்டி எடுத்தவங்க, இவங்களையெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. அரசியல் ரீதியாக பேசக்கூடிய கருத்துக்களும் அப்படி ஆகுது. இப்போ அரசியல் ரீதியாக பேசும்போது மேடையில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசுவதும், யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுகிறதும் சர்ச்சையாகுது. அது சம்மந்தப்பட்டவங்களையும் கைது செய்கிறாங்க. இப்படி இந்த டிஜிட்டல் மீடியா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயமா மாறிடுச்சு. அதில் கைது செய்யப்படக்கூடியவர்களோ அல்லது யார் மேலே எல்லாம் கான்ட்ரவர்சி வருதோ அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு டிபேட் பண்ணுறதை விட இதுக்கான ஒரு முறையான சிஸ்டம் வேணும், இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவதற்கான ஒரு தேவையும் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ பொதுமக்கள் எல்லாருமே பேசக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. ஒவ்வொரு நாளும் இன்ஸ்டாலேயோ இல்லை யூடியூப்லேயோ பாப்புலராக ஆகிறவங்க நியூஸ் சேனல்ஸில் ஹெட்லைன்ஸாக மாறும்போது தான் அவங்கள பல பேர் பொது சமூகத்துக்கே தெரிய வர்றாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லாரும் பேச வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.